ஹோஓபோனோபோனோ பிரார்த்தனையில் உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த வீடியோ உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் இதை கடவுளின் ஒரு சைகை என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்விதமான வீடியோக்கள் நம்முடைய வாழ்க்கையில் திடீரென நம்மை சந்திக்கும்போது அவை நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுக்கத்தான் வருகின்றன. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இதே விதமாகத்தான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். நான் மிகவும் மனவேதனையில் இருந்த சமயங்களில் திடீரென ஒரே ஒரு வீடியோ மீண்டும் மீண்டும் எனக்கு பாப்பப் ஆகி வந்தது. நான் அதை ஓபன் செய்தேன். அதன் பிறகு அதில் என் பிரச்சனைகளுக்கான தீர்வும் கிடைத்தது. நீங்க ஹோஓபோனோபோனோவை பல விதங்களில் செய்திருப்பீங்க. பலரும் அதை பல்வேறு முறைகளில் செய்து பார்க்கிறோம். ஆனா நீங்க ஒருபோதும் இதன் அடிப்படை எங்கே இருக்கிறது என்று யோசித்திருக்கிறீர்களா? நாம் மரத்தின் கிளைகளுக்கு தண்ணீர் ஊற்ற முயற்சி செய்திருக்கிறோம், மரத்தின் பழங்களுக்கு தண்ணீர் ஊற்ற முயற்சி செய்திருக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கை என்ற மரத்தின் வேர்களுக்கு நாம் ஒருபோதும் தண்ணீர் ஊற்றியிருக்கிறோமா? வேர்களுக்குச் சென்று அங்கே குணப்படுத்தும் முயற்சி செய்திருக்கிறோமா? நான் இங்கே பேசுவது நம்முடைய கடந்த கர்மாவை பற்றி. நம்முடைய கடந்த கர்மாக்கள்தான் நம்முடைய தற்போதைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றன. இதை நீங்க இப்படி புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும், என் வாழ்க்கையிலும் நடக்கின்ற அனைத்தும் நம்முடைய கடந்த கால எண்ணங்களின் பிரதிபலிப்பே. இப்போ நீங்க சொல்வீங்க, நான் அப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கவே இல்லையே. இதுவே முக்கியமான விஷயம். பிரபஞ்சம் நீங்க என்ன விரும்பவில்லை என்பதை பார்க்காது. பிரபஞ்சம் நீங்க என்ன விரும்புகிறீர்கள் என்பதையும் பார்க்காது. பிரபஞ்சம் நீங்க எதை மீண்டும் மீண்டும் அழைக்கிறீர்கள், எதை மீண்டும் மீண்டும் உணர்கிறீர்கள் என்பதைத்தான் பார்க்கும். அது உங்க உணர்வுகளின் அடிப்படையில்தான் செயற்படுகிறது. நாம் எந்த உணர்வை மீண்டும் மீண்டும் உணர்கிறோமோ அதுவே நம்முடைய நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் உருவாகிறது. அதனால்தான் நான் இந்த வீடியோவில் உங்களிடம் சொல்லவும் கற்றுக் கொடுக்கவும் போவது என்னவென்றால், நாம் நம்முடைய கடந்த காலத்தை சரி செய்துவிட்டால் நம்முடைய பணம் தொடர்பான பகுதி, நம்முடைய தொழில் தொடர்பான பகுதி, நம்முடைய உறவுகள், நம்முடைய சுயநிலை, நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இவை எல்லாமே மெதுவாக தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். நாம் எங்கும் ஊடி அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க கேட்டிருப்பீங்க, ஆசீர்வாதங்களிலும் சக்தி இருக்கிறது, சாபங்களிலும் சக்தி இருக்கிறது. ஆசீர்வாதம் வேலை செய்தால் சாபமும் வேலை செய்யும். மனிதர்களின் வார்த்தைகளுக்கும் உணர்வுகளுக்கும் அத்தனை சக்தி இருக்கிறது. அதனால்தான் இந்த வீடியோவை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது 1000% வேலை செய்யும். 1000% வேலை செய்யும். இந்த முறையில் ஹோஓபோனோபோனோ செய்வதற்கு அற்புதமான பலன்கள் இருக்கின்றன. எப்படி செய்ய வேண்டும், எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், அனைத்தையும் இப்போது தெளிவாக சொல்கிறேன். எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு 7 நாட்கள் சவால் மட்டும் தருகிறேன். 7 நாட்கள் வேண்டாம். ஒரே ஒரு நாள் சவால் எடுத்து பாருங்க. ஒரே ஒரு நாளிலேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். மாற்றம் தெரிந்துவிட்டால் அதை தொடர்ந்து செய்யுங்க. இரண்டாவது விஷயம், எப்போது செய்ய வேண்டும்? நாள் முழுவதும். உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ, இந்த வீடியோவை கேட்க நேரம் கிடைக்கிறதோ, என் வார்த்தைகளை கேட்க நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் செய்யுங்க. இப்போ செய்யணும் என்று தோன்றும் போதெல்லாம் உடனே செய்யுங்க. நீங்க செய்யும்போது இந்த வீடியோவை கண்டிப்பாக கேளுங்க. அப்போதுதான் நான் வழிநடத்தும் உணர்வை நீங்க உணர முடியும். மூன்றாவது விஷயம், செய்யும்போது கவனிக்க வேண்டியது என்ன? அந்த நேரத்தில் உங்களை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. இந்த வீடியோ தவிர வேறு எதுவும் உங்க அருகில் இருக்கக்கூடாது. செய்து முடித்தவுடன் உடனே சமூக ஊடகங்களில் செல்ல வேண்டாம். ஸ்க்ரோலிங் செய்ய வேண்டாம். எதிர்மறையான விஷயங்களை முடிந்தவரை தவிர்க்கவும். நீங்கள் உண்மையிலேயே உங்க வாழ்க்கையை சரி செய்ய விரும்பினால் இது ஒரு ஹீலிங் செயல்முறை என்பதை புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய கடந்த காலத்தை குணப்படுத்தும்போது நிஜமாகவே நம்முடைய நிகழ்காலத்தை குணப்படுத்துகிறோம். நம்முடைய நிகழ்காலத்தில் மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் இப்படி இருக்கும். பழைய விஷயங்களின் சுமையை இன்று வரை நாம் சுமந்து கொண்டே இருப்போம். அது மனதில் இருந்து போகாமல் இருந்தால் அந்த வலி நம்மை தொடர்ந்து வலிக்கச் செய்யும். அந்த வலி, அந்த பயம் நம்முடைய நிகழ்காலத்தையும் பாதிக்கும். கடந்த காலத்தில் யாராவது நம்மை ஏமாற்றியிருந்தால் அல்லது நாம் யாராவது காயப்படுத்தியிருந்தால் அந்த குற்ற உணர்வு, அந்த வலி இன்னும் மனதில் இருந்தால் நாம் அதே சக்தியைத்தான் மீண்டும் மீண்டும் ஈர்க்கிறோம். அதனால்தான் இதுதான் சரியான நேரம். இப்போதே இந்த நிமிடத்திலிருந்தே இந்த முறையை பின்பற்றத் தொடங்குங்க. எப்படி செய்ய வேண்டும்? அமைதியாக உட்காருங்க. உட்கார்ந்தபடியே செய்யலாம். படுத்துக்கொண்டு செய்யலாம். ஆபீஸ் நாற்காலியில் செய்யலாம். தரையில் உட்கார்ந்து செய்யலாம். எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் தளர்வுடன் செய்ய வேண்டும். அவசரம் வேண்டாம்.
5 முதல் 7 நிமிடங்கள் ஒதுக்குங்க. முதலில் 5 முதல் 7 முறை ஆழ்ந்த மூச்சு இழுக்கவும் ஆழ்ந்த மூச்சு வெளியே விடவும். இது யோக முறையாகும். எந்த செயல்முறைக்கு முன் இதை செய்வது நம் எண்ணங்களை அமைதிப்படுத்த உதவும். அதன் பிறகு ஒரு பென் மற்றும் ஒரு பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பென் மற்றும் பேப்பர் தேவைப்படுகிறது. மொபைலில் எழுத வேண்டாம், லேப்டாப்பில் எழுத வேண்டாம், கண்டிப்பாக பேப்பரில் எழுத வேண்டும். பிளாக் பென் பயன்படுத்துங்க. இப்போது உங்க கடந்த காலத்திற்குள் போங்க. நேற்றிலிருந்து தொடங்குங்க. மெல்ல மெல்ல பின்னோக்கி போங்க. உங்களுக்கு நினைவுக்கு வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதுங்க. புள்ளி புள்ளியாக எழுதுங்க. விதரமாக வேண்டாம். யாரெல்லாம் உங்களுக்கு வலி கொடுத்தார்கள் அவர்களின் பெயர்களை எழுதுங்க. நீங்க யாருக்கு வலி கொடுத்தீர்களோ அவர்களின் பெயர்களையும் எழுதுங்க. தெரிந்தோ தெரியாமலோ உங்க செயலால் யாராவது காயப்பட்டிருந்தால் அவர்களையும் எழுதுங்க. இன்றைக்கு 3-4 விஷயங்கள் நினைவுக்கு வந்தால் அவற்றை எழுதுங்க. நாளை இன்னும் சில விஷயங்கள் நினைவுக்கு வந்தால் அவற்றையும் எழுதுங்க. உறவுகள், பணம், ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் எழுதுங்க. எழுதி முடித்தவுடன் அந்த காகிதத்தின் மேல் ஒரு கையை வையுங்க, மற்றொரு கையை உங்க இதயத்தில் வையுங்க. கண்களை மூடி சொல்லுங்க, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. உங்க கடந்த காலத்திடம் பேசுங்க. அந்த மனிதர்களிடம் பேசுங்க. 5 நிமிடங்கள் தொடர்ந்து சொல்லுங்க. உங்க இதயத்திலிருந்து வலி வெளியேறி காகிதம் உள்ளே செல்கிறது என்று உணருங்க. 7 நாட்கள் தொடர்ந்து இப்படியே செய்யுங்க. ஒரு நாள் உங்களுக்கு இனி எழுத வேண்டாம் என்று உணர்வீர்கள். அப்போ புரிந்து கொள்ளுங்க, உங்க மனம் அந்த கடந்த காலத்தை விடுவித்துவிட்டது. அதற்கு பிறகு அந்த காகிதங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து மீண்டும் ஹோபோனோபோனோ செய்து அவற்றை எரித்து அதன் சாம்பலை ஓடும் நீரில் விடுங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது உங்க பெயருடன் ஹோபோனோபோனோ சொல்லுங்க. உதாரணமாக, டியர் கிருத்திக், ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. 7 நாட்களுக்குள் மிராக்கிள்ஸ் நடக்கும். நான் உத்தரவாதமாக சொல்கிறேன், செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுங்க. மிக்க நன்றி இந்த வீடியோவை முழுவதும் பார்த்ததற்கு. வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யுங்க. நன்றி. 108 முறை செய்யும் பிரேயர் வீடியோ வேண்டுமென்றால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்க.